تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله مولانا العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மேலும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். நாம் ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதம் இருக்குகின்றதே, அல்லாஹுவின் பாதையில் அவனுடைய பிரியத்திற்காக அழைக்கப்பட்ட நபி, நம்முடைய நபி எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நேரடியாக சந்திக்க சென்ற ஒரு புண்ணிய மாதம். இந்த மாதத்தில்தான் நமக்கு ஒரு கடமையான ஒரு பரிசை நமக்கு விதியாக அல்லாஹ் அனுப்பி தந்தான். அந்த கடமை என்ன என்பதை ஒவ்வொரு வருடமும் நாம் கேள்விப்படுகின்றோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடங்களிலும் பயான் நடந்து கொண்டே இருக்குகின்றன. அது என்ன பரிசு என்பதை நாம் ஆராய்கின்ற பொழுது, ஐவேளை தொழுகை என்பது நம்மீது கட்டாய கடமை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட வயதை அடைந்து விட்டால், ஆண் குழந்தையாக இருந்தால் 10 வயதை அடைந்து விட்டால், பெண் குழந்தையாக இருந்தால் 9 வயதை அடைந்து விட்டால், இவர்கள் மீது தொழுகை என்பது கட்டாய கடமை என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இந்த தொழுகையை எத்தனை பேர் நாம் கடைபிடிக்குகின்றோம் வாழ்க்கையில்? இந்த தொழுகை ஒவ்வொருவருக்கும் கடமை என்பதை விதியாக்கி இருந்தும், நாம் அதை அறிந்தும் எத்தனை பேர்கள் இதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்குகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். யாரையும் நாம் குறை சொல்ல வரவில்லை. மார்க்கம் என்ன நமக்கு கூறுகின்றதோ அதை உங்கள் முன்னால் நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்கின்றேனே தவிர உங்களை குறை கூறுகின்றேன் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவர்களுக்கும் பல பொறுப்பு இருக்குகின்றன. இந்த உலகத்திலே பல கடமைகள் இருக்குகின்றன. ஒரு குடும்பத்தை ஒரு ஆண்மகன் காப்பதும் அவனுடைய கடமை. அந்த
குழந்தையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த மனைவிக்கும் குழந்தைக்கும் உணவு உடை கொடுப்பது ஒரு கணவனுடைய கடமை. அதற்காக ஒரு ஆண்மகன் உழைத்தேதான் ஆக வேண்டும், அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இந்த கடமைகளெல்லாம் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு கடமை என்னவென்றால், நாம் ஐவேளை தொழுவதென்பது முக்கியமான கடமை. நம்மிடத்திலே நாம் மரணித்ததற்கு பின்னால் முதலிலே நம்மிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? நீ ஐவேளை சரியாக தொழுதாயா என்பதைத்தான் அல்லாஹு தஆலா முதலிலே கேள்வியாக கேட்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான வழக்கத்தை நாம் ஒவ்வொரு வாரமும் பார்க்குகின்றோம். ஒவ்வொரு வாரமும் பயான் ஆரம்பிக்குகின்ற பொழுது குறைந்தது 5 பேர் அல்லது 6 நபர்கள் தான் இருக்குகின்றீர்கள். அந்த பயான் முடிவு பெற்று குத்துபா மிம்பர் படியிலே ஏறினதற்கு பின்னால் தான் நமது பள்ளியிலே ஒரு 2 சஃப் 3 சஃப் அளவிற்கு கூட்டங்கள் வருகின்றன. ஏன் இந்த ஒரு பொடுபோக்குத்தனம்? ஏன் இந்த அளவிற்கு நாம் அல்லாஹு தஆலா நமக்கு கேட்டதை அனைத்தையும் வழங்குகின்றான் அல்லவா? நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குகின்றது என்றால் நாம் அங்கே சென்று கால் கடுக்க நிற்குகின்றோம் அல்லவா? ஆனால் நமக்கு உடலை சிகத்தாக கொடுத்த, நமது உணவை அழகாக கொடுத்த, உடைகள் உடுத்துவதற்கு அழகாக கொடுத்த, குடும்பத்தை சீராக்கி கொடுத்த அந்த அல்லாஹுவை வணங்குவதற்கு எத்தனை பேர் நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், எந்த அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு பாஸ்போர்ட் எடுக்க வேண்டியிருக்குகின்றது, அல்லது அரசாங்க துறையிலே ஏதாவது ஒரு வேலையாக வேண்டியிருக்கின்றது என்றால் அதற்காக நாம் முன்னே எழுந்து தயாராகி விடுகின்றோம். குழந்தையாக இருந்தாலும் சரி, எங்காவது ஒரு பிரயாணம் செய்ய வேண்டும், நாளைக்கு ஒரு திருமணம் இருக்குகின்றது என்று அந்த குழந்தை இடத்திலே இரவிலேயே நீங்கள் சொல்லிவிடுங்கள். அதிகாலையிலே ஃபஜ்ருக்கு பாங்க் சொல்வதற்கு முன்னால் அந்த குழந்தை எழுந்துவிடும். அப்படிப்பட்ட அந்த பழக்கம் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள், அப்படிப்பட்ட அந்த செயல்கள் இருக்கக்கூடிய நாங்கள் எந்த அளவிற்கு இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றோம்? ஒவ்வொரு தொழுகைக்கும் அதான் விடுக்கப்படுகின்றது. உங்களுக்கு ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தப்படுகின்றது. எத்தனை பேர்கள் தொழுகைக்கு நாம் வருகின்றோம்? இவ்வளவு பெரிய பள்ளியை நாம் கட்டி வைத்து இருக்குகின்றோம். இந்த பள்ளி எதற்காக கட்டப்பட்டது? வணங்குவதற்குத்தானே. எல்லா ஊர்களிலும் நாம் பார்க்குகின்றோம், வெள்ளிக்கிழமை ஒரு சிலர்கள் வார முசல்லியாக இருக்குகின்றார்கள், ஒரு சிலர்கள் 2 நாள் தொழுகை, 3வது நாள் விடுமுறை, ஒரு சிலர்கள் பெருநாள் அன்று மட்டும்தான் தொழ வருவார்கள், ஒரு சிலர்கள் இது எதுவுமே அல்ல, என்றாவது ஒரு திருமணம் நடக்குகின்றதா, அல்லது என்றாவது ஒரு விழா நடக்குகின்றதா, என்றாவது ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குகின்றதா, அன்றை மட்டுமட்டு தலையை காட்டிவிட்டு செல்லக்கூடிய நிலைமையைத்தான் நாம் இன்றளவிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தொழுகை என்பது அல்லாஹுவால் ஒவ்வொருவருக்கும் கடமையாக்கப்பட்ட தொழுகை. அவன் நோயாளியாக இருந்தாலும் சரி, அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, தொழுகையை விடுவதற்கு அவனுக்கு அனுமதி அல்ல. அவன் அமர்ந்துதான் தொழ முடியும் என்றால் அமர்ந்தே தொழலாம், படுத்துதான் ஒரு மனிதன் தொழ வேண்டும் முடியும் என்றால் அவன் படுத்தே தொழலாம். அனைத்திற்கும் இந்த மார்க்கம் அனுமதி அளிக்குகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழுகையை நாம் எந்த காரணத்திற்காகவும், என்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கப் போகின்றது, ஆகையால் நான் இந்த லொகை தொழுகையை நான் விடுமுறை விடுகின்றேன் என்பதாக அப்படி விட முடியாது. எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய குடும்பத்திலே யாராவது ஒரு மரணித்து விட்டாலும் சரி, எதற்காகவும் நாம் இந்த தொழுகையை விடுவதற்கு நமக்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்வோமே ஆனால், அவர்களுடைய இறுதி தருவாய், அவர்களுடைய உடல்களெல்லாம் சோர்ந்து விட்டன. அந்த நிலையிலும் அவர்கள் 2 தோழர்களுடைய தோள் புஜத்தை அவர்கள் பற்றி பிடித்தவாறு, தன்னுடைய 2 பெருவிரல்களும் பாதைகளை சிரட்டியவாறு மண்ணாக இருந்ததினால் அது கோடிட்ட வண்ணம் வந்தது என்பதாக சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த நிலையிலும் அவர்கள் பள்ளிக்கு வந்து அவர்களால் பேச முடியவில்லை, கண்களால் சமிக்கினை செய்கிறார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இமாமத் செய்தார்கள் என்பதாக வரலாறு கூறி காட்டுகின்றது.
ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை நபிமார்களுக்கும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, அவர்களை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டான் என்பதாக கூறிவிட்டான். அப்படிப்பட்ட நபியே இந்த நிலைமையிலும் அவர்கள் பள்ளிக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் இந்த இடத்திலே அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஒரு ஊரில் ஒரு ஜமாத் சென்றிருந்தது. அந்த ஜமாத் சென்றவுடனே ஒவ்வொரு ஊரிலும் ஜமாத்தார்கள் வந்தால் தொழுகாதவர்களை சென்று அழைப்பது வழக்கம். அதுபோன்று அவர்கள் தொழாதவர்களை போய் அழைக்கச் சென்றார்கள். அவர்கள் இரவில் அழைத்துவிட்டு ஃபஜ்ருக்கு அவர்கள் தயாராகி தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுது முடித்து விட்டார்கள். ஒரு சிலர்கள் தொழுது முடித்ததற்கு பின்னால் வருகின்றார்கள். வந்தவுடனே அவர்களிடத்தில் அந்த ஜமாத்தார்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் உங்களுடைய வீட்டில் கூடை நிறைய தங்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு சிலர்கள் கதவை தட்டி கொண்டு இருந்தார்கள், நீங்கள் திறக்கவில்லையாமே என்பதாக அவர்கள் கேட்குகின்ற பொழுது, அப்படியா, அவர்கள் எங்கே சென்றார்கள், நான் ஓடோடி சென்று தேடுகின்றேன் என்பதாக ஊர் முற்றிலும் தேடுகின்றார்கள், கிடைக்கவில்லை. இறுதியிலே வந்து அவரிடத்தில் கேட்குகின்றார்கள், யார் வந்தது, நான் யாரையும் பார்க்கவில்லை என்பதாக ஊர் மக்கள் எல்லாம் சொல்கின்றார்களே என்பதாக அந்த மனிதர் கூறுகின்ற பொழுது, அந்த ஜமாத் வந்திருந்த ஒரு மனிதர் கூறுகின்றார், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா யார் சுபு தொழுகின்றார்களோ அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய அந்த நாளையிலே மலக்குமார்கள் அவர்களுடைய இல்லத்தில் நுழைகின்றார்கள். அவர்களுக்கு அன்னைக்கு என்ன ரிஸ்கோ அதை கொடுக்க வேண்டுமோ அதை அன்று கதவை தட்டி அவர்களிடத்திலே ஒப்படைக்குகின்றார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை அந்த மனிதருக்கு கூறி காட்டுகின்றார்கள். ஆக ஏதாவது ஒன்று அன்பளிப்பாக தந்தால்தான் நான் பள்ளிக்கு வருவேன் என்பது நோக்கமல்ல, மாறாக ஒவ்வொருவர்களும் கட்டாய கடமை என்பது இந்த தொழுகை என்பதை உணர வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய தாபீன்களில் சிறந்தவர்கள். அவர்கள் 40 வருடங்கள் ஜமாத்தை தவறவிட்டதாக, எந்தவித ஒரு வக்தையும் தவறவிடவில்லை என்பதாக ஹதீஸ்களிலே குறிப்பிடப்படுகின்றது. ஒரு நேரத்தில் ஹர்ரா என்ற ஒரு போர் நடந்தது மதீனாவிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு யஸீத் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஷாம் தேசத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய வியாபாரிகள் மதீனாவிலே இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடிக்க வருகின்றார்கள் என்ற செய்தி அந்த மக்களுக்கு, அந்த மன்னருக்கு யஸீதுக்கு வருகின்றது. அந்த நேரத்தில் யஸீத் அவர்கள் மதீனாவில் உள்ளவர்களை நீங்கள் சென்று போரிடுங்கள் என்பதாக அந்த போரிலே யஸீத் உள்பட அத்தனை பேரும் கலந்து கொள்கின்றார்கள். ஆனால் மதீனாவிலேயே அந்த பள்ளியிலேயே ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கிவிடுகின்றார்கள். 3 நாட்கள் அந்த பள்ளியிலே தொழுகை நடக்கவில்லை. 3 நாட்களும் அவர்கள் பள்ளியிலேயே இருக்குகின்றார்கள். ஆனால் அதான் மட்டும் உரைக்கப்படுகின்றது. பாங்கினுடைய அந்த நேரம் பாங்கு மட்டும் சொல்லப்படுகின்றது. எப்படி நீங்கள் பாங்குரைத்தீர்கள் என்பதாக அவரிடத்தில் கேட்குகின்ற பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கபரிலிருந்து எனக்கு கனைக்கக்கூடிய சப்தம் வரும். உடனே நான் தொழுகைக்கு நேரமாகிவிட்டது என்பதாக நான் உடனே அதான் சொல்லிவிடுவேன் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை தாரமியிலே 93வது பக்கத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. இப்படி இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்க்குகின்ற பொழுது தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒன்று. ஆனால் நாம் அதை ஒரு அசட்டையாக, பொடுபோக்குத்தனமாக, எப்படி இருந்தாலும் நம்மை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்ற அந்த ஆதரவு இருந்தாலும் நாம் ஏதாவது ஒரு தவறிலே அல்லாஹு தஆலா நம்மை தண்டித்து விடுவானோ என்ற அந்த பயமும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹர்ரா என்ற இடம் இருக்குகின்றதே, மதீனாவை சுற்றி உண்டான ஒரு பாறைகள் நிறைந்த ஒரு பூமி. அந்த இடத்திலே மிகப்பெரிய போர் நடந்தது. அந்த போரிலே இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றார்கள். இறுதியாக இது எதற்காக வேண்டி இந்த போரை உணர்த்துகின்றார்கள் என்றால் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்ததின் காரணமாகத்தான்.
அவர்கள் 40 வருடமாக ஜமாத்தை நான் தவறவிடாமல் ஜமாத்தோடு தொழக்கூடியவனாக இருந்தேன், ஆகையால் நான் பள்ளியிலே இருக்குகின்றேன், நீங்கள் சென்று போரிட்டு வாருங்கள் என்பதாக கூறி அவர் பள்ளியிலேயே இருந்து தொழுகைக்காக அழைப்பு விடுத்ததை இந்த விளக்கம், இந்த ஹதீஸ் நமக்கு கூறி காட்டுகின்றது. இதிலிருந்து விளங்கக்கூடிய செய்தி, தொழுகை என்பது முக்கியம். அந்த தொழுகையை நாம் விட்டுவிட்டோமேயானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள். ஒரு தடவை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்குகின்றார்கள், யார் மிகப்பெரிய நஷ்டவாளி, இந்த உலகத்திலே யார் மிகப்பெரிய நஷ்டவாளி என்பதாக கேட்குகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலகத்தில் யார் மிகப்பெரிய நஷ்டவாளி தெரியுமா? மறுமையிலே அவர்கள் நன்மையை மிகப்பெரிய ஒரு பொதி மூட்டைகளாக சுமந்தவர்களாக வருவார்கள். அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வின் முன்னிலையிலே நன்மை தீமை அத்தனையும் தராசுகளால் நிறுக்கப்படும். ஆனால் இறுதியிலே அவர் நரகத்திற்கு தகுதியானவராக இருப்பார் என்பதாக, அவர்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி என்பதாக கூறுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் கேட்குகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்தான் மிகப்பெரிய நன்மையுடைய மூட்டையை கொண்டு வந்து விட்டாரே, அப்படி இருந்தும் ஏன் அவர் நரகவாசியாக இருக்குகின்றார் என்பதாக அவர்கள் கேட்குகின்ற பொழுது, அவர் இந்த உலகத்திலே தொழுதார், வணங்கினார், ஆனால் மக்களுக்கு மத்தியிலே குரோதத்தை விளைத்துக் கொண்டிருந்தார், ஒருவருக்கொருவர் பகைமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார், மனிதர்களிடத்திலே சந்தோஷமாகவும் மன மகிழ்வாடவும் வாழாமல் இருந்தார் என்பதற்காக அவருடைய நன்மையை இவர் அநியாயமாக அவரிடத்திலே அபகரித்து கொண்டதால் இந்த நன்மையை அவருக்கு கொடுக்கப்பட்டு இவரை நரகவாசியாக ஆக்கப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஆக இந்த நன்மைகளெல்லாம் நம்மிடத்திலே நிரந்தரமாக தங்க வேண்டுமானால் நாம் தொழுகையை பரிபூர்ணமாக கடைபிடிப்பதோடு மக்களுக்கு மத்தியிலே அன்போடும் பரிவோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு சில காலங்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிடப் போகின்றோம். ஒரு நேரத்தில் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் என்று அந்த செய்தி, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எல்லாரையும், இருந்தாலும் ஒரு செய்திக்காக வேண்டி சொல்கின்றேன், யாருக்காவது ஒருவருக்கு கிட்னி ஃபெயிலியர் என்றோ அல்லது அவருடைய உடலில் ஒரு உறுப்பு ஏதோ ஒன்று பாதித்து விட்டது என்பதாக நாம் ஆஸ்பத்திரிக்கு செல்கின்ற பொழுது அந்த இடத்திலே நமக்கு அதற்கு எவ்வளவு விலை நிர்ணயிக்குகின்றார்கள் என்பதை நாம் இந்த அளவில் இந்த உலகத்தில் எப்படி என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்றே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை நம்மிடத்தில் தந்திருக்குகின்றார். நம்முடைய உடல்களில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் விலை மதிப்பற்றது. அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை எப்பொழுது நாம் பாதுகாக்க முடியும் என்றால், தொழுகையை நீங்கள் கடைபிடியுங்கள், நிச்சயமாக நம்முடைய உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படும். அதற்காகத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு துஆக்களிலும் நீங்கள் கேளுங்கள் என்பதாக கூறினார்கள். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, யா அல்லாஹ் என்னுடைய உடலிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி சமி, என்னுடைய செவி புலனிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பசரி, என்னுடைய கண் பார்வையிலே மிகப்பெரிய ஒரு அந்த பார்வையினுடைய குறையை விட்டும் என்னை நீக்கி தந்தருள் முடிவாயாக என்பதாக ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் கேளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதோடு மட்டுமல்லாமல் அவர்களும் வாழ்க்கையை கடைபிடித்தார்கள் என்பதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தருவாயில் கூட அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்துகள் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது, என்னுடைய உம்மத்தினர்கள் அவர்கள் பரிதாபமாக அந்த நேரத்தில் நின்றுவிடக்கூடாது, அவர்களுக்கு நான் துணையாக இருக்குகின்றேன். யார் தொழுகையை கடைபிடிக்குகின்றார்களோ, யார் என்னுடைய சுன்னத்தான வழிமுறைகளை கடைபிடிக்குகின்றார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக மறுமையிலே நான் ஷஃபாத் செய்வேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்த அந்த ஹதீஸின் மூலம் நம்மால் காண முடிகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த விஷயத்தை பொடுபோக்காக விட்டாலும் சரி, இந்த
தொழுகையை நீங்கள் பொடுபோக்காக விட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு வேலைகளும் நீங்கள் தவறாமல் தொழுங்கள். அதற்காகத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்றான், இந்த இன்ன ஸலாத்த தொழுகை என்பது கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூத்தா, குறிப்பிட்ட நேரத்திலே நீங்கள் தொழுதாக வேண்டும் என்பதை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அருள்மறையாம் திருமறையின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் எப்படி நாம் ஜும்மாவிற்கு விரைவாக வருகின்றோமோ அதுபோன்று ஒவ்வொரு வக்துக்களும் நாம் தவறாமல் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் வாழுகின்ற காலமெல்லாம் இந்த உலகத்தை விட்டு நம்முடைய உயிர் பெறுகின்ற வரை ஐவேளை தொழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் வல்ல அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.